என்ன காத்த காணா? இனிமேல் நீங்க வந்துட்டீங்கல்ல, வந்துருங்க. நாங்களாம் எங்க போறோம் தெரியுமா? காட்டுக்கு காவலுக்கு போறோம். என்ன இருக்க சேர்ல ஆளகெல்லாம் காணா, சேர் மட்டும் கிடக்குது. காட்டுல போய் காவல் பார்க்கணும். வள்ளியப்பா கூட காவல் முடியும் தந்த வரையும் துணையோட இருக்கணும்னு அப்பா சொல்லியிருக்காரு. அப்பா சொன்னபடி காவலுக்கு போகணும். காவலுக்கு போறதுக்கு முன்னாடி மனசுல இருக்க ஆசையெல்லாம் எடுத்து சொல்லணும். நான் காதலிக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? காதலிங்க, நல்ல காதலிங்க. அதனால என்னோட காதலை நான் சொல்லவா? பைக்ல பார்த்தோன்னா தென்றல் வந்து என்னை தொடும், சத்தம் இன்றி முத்தமிடும். அதனால பேசாம தூங்கிக்கிட்டே இருந்துச்சு. தென்றல் வந்து என்ன தொடர்பாருன்னு அது வந்துருச்சுல காத்து. அக்காவை தூண்டி விடுறதுல பெரிய ஆளுன்னு சொன்ன தம்பி நீதான்டா. என்னைய வச்சு நீ பேக்கரி வாங்கிடலாம் இருக்க. கண்ணுக்குள் 100 நிலவா, இது ஒரு கனவா கனவா. கை
போதும். நான் இருக்கிற எரிச்ச மனுஷன்ல உட்காந்து எடுத்துக்கிட்டு எரிஞ்சு நொய்ய பால் வேணும்னா இங்க வா. பல தடவை சொல்லியிருக்கேன், ஒட்டக பாலில் டீ போட்டு வித்துரு, ஒட்டக பாலை போட்டு டீயை வித்துருன்னா கேட்குறியா? கழுத பாலில் டீ போட்டால் எப்படி வியாபாரம் ஓடும்? பாட்டு முடிஞ்சோன்னா டீ காப்பியா? அப்புறம் வெட்டிக்கார சேரமிஷு வெக்கமாப்பா. இன்னைக்கு யூடியூப் எடுக்கிறதுனால ஃபுல்லா பேசல. போக போய் கண்ணுக்குட்டி வந்து விட்டாங்க. காவலுக்கு போய் கண்ணு கருத்துமா காவல் பார்க்கணும்னு சொல்லி அப்பா நம்ம கிட்ட பொறுப்பை படைச்சு விட்டதும் போதும். அடே எங்க அப்பா முக்காவாசி சேர் காலியாயிருச்சே. காவாசி சேர் பரவாயில்ல. அடியே பாடி சொப்பன சுந்தரி என்னப்பா உன்னை நம்பி அந்த டீயை நான் குடிக்க இருக்கிற காஜபுரம் வியாபாரம் பண்ண காஜபுரத்தை இங்க கொடுத்துட்டு 50-50 உங்க அப்பா சொல்லி வச்சு டீ கடையை புடம்பு குடிய மாத்துக்க. அவரே டீ ஆன்லைன் வருத்தத்துல இருக்காரு, உனக்கு தெரியுமா? எங்க அப்பா 1 லிட்டர் பால்ல 10 லிட்டர் தண்ணியை கலந்து டீ போடுறாரு. அப்புறம் மஞ்சத்திரியா வியாபாரம் ஓடும். அப்படி இல்லப்பா, நேத்து போன ஊர்ல அப்படி போட்டிருந்தாங்க, இன்னைக்கு நீ நல்லா தான் போறீங்க. அப்படியே வியாபாரம் ஆகலையா? ஆமாப்பா நல்லா இருப்பா, கொண்டு வந்தாப்பா சூடா. அந்த கேன் அப்படியே சொல்லிட்டு உள்ள கொண்டு போய் நாங்களாவது குடிச்சு போறோம். கிரீன் டீ. ஆமா நல்லா இருக்கேடி. நீ நல்லா இருக்கியா? அடே எங்க அப்பா மொத்த தங்க மயில் இங்க தாண்டி இருக்கு. கொண்டு போய் அடமான வச்சேன்னா அடகு கடையில அடி வெறுத்து விடுவாங்க. அப்படிலாம் சொல்லாத. இதை அடகு வச்சா கண்டிப்பா அடகு போகும். நீ நினைக்கிற அப்படி இதை வச்சா கூட அடகு போகாது, அதை வச்சா அடகு போகும். ஊருக்குள்ள ரோஸ் கலர் சட்டை போட்டு களவாணி பயிலுக மாதிரி திரிவாங்க. தாய்மார்களும் பத்திரம், கொலுசு தோடலும் பத்திரம். ஆமா அம்மா பாக்கியாடி. ஆமா அம்மா பாத்தியாடி. நீ பாத்தியா? நான் இன்னும் பார்க்கல. அப்பா உன்கிட்ட வந்தாரா? அவர் ஒருத்தர் தாண்டி பாக்கி. என்னடி அப்படி சொல்ற? அவர் மட்டும்தான் என்கிட்ட இருந்து விவரத்தை சொல்ல. எனக்கு ஒரு சந்தேகம். என்னடி? உன் முகத்துல ஏதோ பொலிவு தெரிகிறதே. சாயங்காலம் தான் ஷேவிங் பண்ணேன். எரும மாடு பசுமாடு. பெண்ணுக்கு ஒரு முகம் வந்து அந்த பொலிவு இருக்குன்னா ஒண்ணு அந்த பெண் பூப்படைய போறான்னு அர்த்தம், இல்லாட்டினா மாசமாகறான்னு அர்த்தம், இல்லாட்டினா கல்யாணம் ஆக போது அந்த கல்யாணம் ஆக போது ஏக்கத்துல வருதுன்னு அர்த்தம். நீ இப்ப எப்படி இந்த மூணுல எதுவா இருக்க? நீ சொன்ன பூ பூக்கணும்னு அது பூத்து 4 வருஷம் ஆச்சு. வயசுக்கு வந்துட்டியா? எப்படி வந்த? குச்சிட்டாங்க. வயசுக்கு வர்றப்ப இந்த விளக்கமாறு உலக்கை முன்னாடி போறாங்களே, ஏன்? அதெல்லாம் பெரிய கொடுமைடி. ஏன்டி? இந்த வயசுக்கு அந்த பொம்பளை பிள்ளைல போட்டு பாடா படுத்துறது. அந்த உலக்க போடுவாங்க, ஏன் தெரியுமா போடுவாங்க? அது எனக்கு சந்தேகமாவே இருக்கு. ஏன்? ஏன்னா எனக்கு அது தெரியாதுல்ல. காத்துக்கிற பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக உலக்க போடுவாங்க. ஆமா நான் கேட்கிறேன், போஸ்ட் மரம், புளிய மரம், முங்க மரம், வேப்ப மரம், ஆல மரம், எத்தனை மரம் இருக்கு? அந்த மரத்துல போய் இந்த பேய் பிடிச்சாச்சு அண்டுனா என்னவா? அது என்ன சரியா இங்கேதான் வருதான்றதுக்கு அதாண்டி கிடக்கும் கிடையாது. உலக்க போறாங்கன்னா காரணம் இல்லாம போடுவாங்களா? என்ன காரணம்? அந்த வயசுக்குள்ள அந்த உலக்கையை தாண்டும் பொழுது நினைக்கணுமா என்னன்னு? இந்த மாதிரி உலக்க பல உலக்க பார்க்க வேண்டிய சூழ்நிலை வருமே. எரும மாடு பசு முகர கட்டைய பாரு. சரி இருக்கட்ட. அம்மா பாத்தியா நீ? நான் பார்க்கல, நீ பாத்தியா? 2 பேரும் சேர்ந்து அம்மா பார்ப்போம். காணாமல் போனவரை பற்றி அறிவிப்பு. இங்கு ஆர்மணி வாசிக்கும் ஜெயராமேஷ் அவர்கள் சட்டமும் காணவில்லை, வந்துவிட்டார் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அம்மா வாங்கம்மா. இதில் தட்டி விட்டீங்க.
பணிவு எப்பொழுதுமே உயர்வை தரும். அதிகமா படிச்சிடக்கூடாது. பணிவு இருக்கணுமா? பணிவு இருக்கும் பொழுதுதான் பதவி உயர்வு வரும். யார் யார்கிட்ட பணியணும் இருக்குல்ல, எல்லாருக்கிட்டையும் பணிவா நடந்துக்க கூடாது. இடத்துக்கு தலைவி யாரு? நான் தான். அப்ப உங்க இல்ல, நீ ரொம்ப எடுத்தோடனே இவ்வளவு பணிவா நடந்துக்கும். இன்னைக்குதான் உன்னை பாக்குறேன். வாழ்க வளமுடன். பல்லாண்டு காலம் வாழ்க வளர்க. புதுசா வேலை செய்யறதுக்கு உள்ளதானே? அப்பா 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 ஒண்ணு வச்சிருக்க. வேலைக்கு வச்சிருக்காரு. வேலைக்கு அது தெளிவா சொல்லுடி. உங்க அப்பா என்னை வச்சிருந்தா உங்களுக்கு நான் சித்தி முறை வந்துடுறேன். அது ஒண்ணுதாண்டி நடக்கல. நீ மட்டும் தான் வாக்கப்படல. வாக்கப்படலையா? சரி இருக்கட்டும். ஏற்கனவே வாக்கப்பட்டாச்சு. நீ மக. சரி, அதனால வந்து மருமக. சரி மருமக. அப்பா என்ன சொன்னாரு? அப்பா என்ன சொல்ல போறாரு? காவலுக்கு போய் கண்ணு கருத்துமா காவல் பார்க்கணுமா? உனக்கே இவ்வளவு கவலை? எல்லாம் காவலுக்கு போய் இத்தனை நாள் உங்க வீட்டுல பிடிச்சிருந்தாங்கல்ல? ஆமா, நீங்களே அனுதினமும் முருகா முருகா சாமி கும்பிட்டு இருந்தீங்க. சரி, இப்பதான் காட்டுக்குள்ள போய் காவல் பார்க்க போறேன். ஆமா, இருந்தாலும் போனோம்னா காவல் பார்த்தா எனக்கு பிடிக்காதுமா. அப்ப என்ன பண்ணலாம்? எனக்கு ஒரே பயம். என்னடி நீங்க போனோன்னு லவக்கம் காவல் பார்த்துருவீங்களான்னு ஆடி பாடி விளையாடி. நம்ம வந்து பேசிக்கிட்டே நந்தவனத்துக்கு வந்துட்டோம் பாரு. அது 10 மணி நீங்க தான் தொங்குது. ஆஹா, குயிலி வைக்கும்போது மயிலாடு ஆடுவது இந்த இடத்த பார்க்கும்போது அங்க பாரு மான்கள் சரி விடு. அங்க பாரு மான்கள் ஓடுவது. அது டீ கடைமா. ஆடுவது 1969 திறந்த டீ கடை. குயில்கள் கூவுவது அந்த இடத்த பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடி, உன் பேர் என்னடி? என் பேர் அங்கவை. ஆஹா, அழகான தமிழ் பேர். இவ பேரு சங்கவை. காலையில கருப்பு சாமிக்கு பொங்க வைக்கிறோம். ஆமா, எல்லாரும் சேர்ந்து வச்சிருப்போம். இப்பதான் முடிஞ்சு. அதனால பொங்கல் முடிஞ்சிருச்சு. நம்ம இன்னொரு தடவை போய் வைப்போமா? சரி, அப்போ யார் வாழ்க்கையில வச்சுட்டு கூடாது. நம்ம எல்லாம் போய் செய்ய நம்ம வாழ்க்கையில தான் பொங்க வைக்கிறாங்க. இப்படி கவலைப்படாது, சரியா இருடி. அதனால உனக்கு காலையில போகும்போது வைக்கிறேன் உனக்கு பொங்க ஏத்துல இத கொஞ்சம் ஏத்துறா. கூட்டிட்டு போய் பின்னாடி கூட ஏத்திட்டு வானே. இந்த இடத்த பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்லா இருக்கு. உனக்கு எப்படி இருக்கு? ஆனந்தமா இருக்குமா? சொல்றவங்க சொன்னாதானே சரியா இருக்கும். அவர் என் புருஷன், அதனாலதானா? சரி இருக்கட்டும். உனக்கு எப்படிமா இருக்கு? எனக்குலாம் பாக்கையில இவள பாக்கையில தான் எரிச்சலா வருது. ஏன்டி இப்படி சொல்றீங்க? அச்சமச்சரா இருக்கு. என்ன யாராவது லவ் பண்றாங்கன்னு சொன்னா எரிஞ்சு உழுகுறா, கெடுத்து விட்டுறாமா. என்னடி ஏண்டி? சத்தியமா அப்பலாம் கெடுக்கலாம். அப்படிலாம் பண்ண கூடாது. நம்ம எல்லாம் தோழிகள், நம்ம தான் உதவிக்கணும் காதலுக்கு. சொல்லுங்கம்மா, நாக்க பிடிங்க சொல்லுற மாதிரி சொல்லு. நம்ம உதவிக்கணும். அம்மா, ஒரு ஆள் காதல் பண்ணா உதவி பண்ணு. போடி. சரி, நான் சொல்றதை கேளு. இப்ப பேசுங்க. இப்ப பேசுங்க. சரி விடு. சரி, கோவப்படாத. அப்ப தோழியா? நான் ஒண்ணு சொல்லவா? நான் ஒருத்தரை காதலிக்கிறேன். நீங்க சொல்றது நியாயம். நீங்க காதலிக்கலாம். நான் யாரை காதலிக்கிறேன் தெரியுமா? யாருமா? யார் தெரியுமா? சொல்லுங்க. சொல்லவா? சொல்லவா? சொல்லுங்க. சொல்லவா? முடிஞ்சிரும். அவர் வேல் பிடிச்சிருப்பாரு. பரவாயில்லையே, நிறைய வண்டி வச்சிருக்காரு போல இருக்க. மகேந்திரா வண்டியா இல்ல டாடா சுமோவா இல்ல குட்டியானியா? என்னடி சொல்ற? நீங்க தானே வேல் பிடிச்சிருக்காருன்னு சொன்னீங்க. வேல் பிடிச்சிருப்பாருல, நீ வேல் பிடிச்சிருப்பாரு. ஓ, வேல் பிடிச்சிருப்பாரா? இன்னொரு அடையாளம் சொல்லவா? என்னது? அவர் பட்டை போட்டுப்பாரு. பட்டை அடிக்கலாமா? நான் கார் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன தப்பா பேசுற? வால்பீஸ் இருக்கு. சரி, வால்பீஸ் இருக்கு, நெப்போலியன் இருக்கு, வீரன் இருக்கு, 1848 இருக்கு. இதெல்லாம் என்னதுடி? என்ன அதுக்கு ஒரு 4 பேர் கை தரல. என்ன இருக்கு? என்னடி சொல்ற? நான் பசுபதி பாசம் சொல்லி முப்பட்டையை சொல்றேன். இந்த பட்டையை நான் கேள்விப்பட்டதே இல்லை. இதெல்லாம் இது சப்பட்டமா? சாப்பிட்டோன்னே முகம் சப்பட்டியா போயிடும். என்னமோ சொல்றேன். சரி, இன்னொரு அடையாளம் சொல்றேன். கண்டுபிடிச்சிருவேன். அவர் ஒரே ஒரு கொட்டை போட்டுப்பாரு. ஒருவேளை ஆபரேஷன் பண்ணிட்டாங்க. இங்க 2 கொட்டடி. அவருக்கு ஒத்த கொட்டை தான் கழுத்துல தொங்குதான். நான் சொல்றது காதல சொல்ற கொட்டையை சொல்ல வந்தேன். ருத்ராட்ச கொட்டை கழுத்துல போட்டுப்பாரு. தெரியுமா? அவர் காலி கீழே பாம்பு இருக்கும், மயில் இருக்கும், சேவல் இருக்கும், ஆட்டுக்கிடா இருக்கும். இவர் யாருன்னு சொல்லு. நீ புத்திசாலி பண்றீங்க, அறிவாளி. இவ்வளவு தூரம் சொல்லும் பொழுது தெரியாம இருக்குமா? வந்து சர்க்கஸ்காரன் ஏற்கனவே என்ன செஞ்சேன்னு தெரியல. ஒண்ணுதானே குறை. ஊரா திரியிறோம். சர்க்கஸ்காரனை கட்டி தெரு தெருவா கொஞ்சம் பாம்பு, மயில், ஆட்டுக்கிடா, அப்புறம் எருமை. நீ பாம்ப பாத்தியா? ஏய், இங்க பாரு, வெளுத்து விடுவேன். அவர் யார் தெரியுமா? நம்ம குலக்கடவுள். பெரிய கருப்புசாமி. நம்ம குலக்கடவுள். ஓ, முருகப்பெருமான். அவர் வேணாம். ஏண்டி? கோபக்கார மனுஷன். ஏண்டி இப்படி சொல்ற? கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும். கோமணமும் இருக்கு. ஒத்த பழம் கிடைக்கலன்னு சொல்லி பழனில போய் கோமணத்தோட நின்ன மனுஷன். உங்களுக்கு அவருக்கு சண்டை வந்து இந்த மலையில போய் மொட்டை குடியோட நான் எங்க போய் பிடிக்கிறது? சண்டை வந்தா நீங்க எல்லாம் வர மாட்டீங்களா? சமாதானப்படுத்த. நீங்க எல்லாம் முருகனை காதலிக்கிறீங்க. நீ யாரை காதலிக்கிற? நான் எல்லாம் முருகன் தம்பி மணியந்தனை காதலிக்கிறேன்.
சரிடி என்னமோ நல்லா இருந்தா சரி எங்கிட்டாச்சு. அம்மா நம்ம எல்லாம் ஒரே குடும்பத்துல வாக்கப்பட போறோம். அப்ப நீங்க நீ என்ன சொல்ற? அக மணிகண்டே நான் ஒரு அண்ணன் பிள்ளையார காதலிக்கிறேன். சரி இருக்கணும்டி. அதனால இந்த இடத்த பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்பேற்பட்ட காதல் என்னுடைய காதல். அவருக்காக எப்படிலாம் காத்துட்டு சீரக சம்பா நெல்லு குத்தினா சோறு சமைச்சிருக்கேன். என்னடி ஒரு மாதிரி பாத்துறீங்க என்னடி? யாராவது வாட்சிங்கன்னா காலையில உங்க யாருக்குமே சம்பளம் கிடையாதுப்பா. நாட்ட வேஷம் போட்ட மக்கள்லாம் என்ன எதிர்பார்க்குறாங்க? வந்த மீனாட்சி வள்ளி வேஷம் போட்டவங்க அழகா பாடுறாங்க, பேசுறாங்க, நல்லா அழகா இருக்காங்க. ஆனா பாடிக்கிட்டே இருக்காங்களே, ஏன் ஆட மாட்டாங்களா? ஒருவேளை ஆட தெரியாதா? அப்படின்னு மக்கள் பூரா எதிர்பார்க்கிறாங்க. அவங்க எல்லாம் அமைதியா தான் உட்காந்துட்டு இருந்தாங்க. தனியா அப்பா அண்ணாமலை அப்பா அப்பா வந்து சொல்லிட்டு போனாரு. அந்த தாடி அப்பா இருக்காருல்ல, அவர் உள்ள வந்து சொல்லி வந்து பார்த்தாருல, பாத்தீங்களா? சொல்லிட்டு தான் போனாரு. பாப்பா ஆட சொல்லுப்பாங்க இருக்குல்ல, அவர் பெரிய பேச்சாளர் அவங்க. அவர் பேசுறீங்க. சரிடி இருக்கணும், நீ வெள்ளாடி பண்ணுற. ஆடணும் ஆடுவோமா? நீ சொல்லி தெரியா? நீங்க அபிநயத்தை பிடிச்சுன்னு சொல்லிட்டு வருவாங்க. சரி நீ சொல்லி தெரியா? சரி அப்பெல்லாம் சொல்லித்தாங்க. போடுங்க ஒரு ஆட்டத்தை. ஐயர மீனை பிடிக்க போன ஆத்துல ஒரு அரை மீன் மாட்டிக்கிச்சு சேர்த்து. சொல்லி
வேற நடைய சொல்றாங்கடி. எங்க நடையில நடைய பார்த்து நடைய மாத்து என்னடி அந்த அம்மாவை ஏன் அப்படி ஏன்டி கண்ணில் சுண்ணாம்பு ஒரு கண்ணில் தண்ணி வைக்கிறாங்க. எல்லாம் பொம்பளை தானா? என்ன பார்த்தா ரவுடி முண்டை மாதிரி செஞ்சா பொண்ணை பார்த்து பொண்ணே பயந்து ஒரு அளவுக்கு ஆடுவ. அது விட ஒன்றை மட்டும் ஒரு மாதிரி ஆடுறாங்க, என்கிட்ட மட்டும் ஒரு மாதிரி ஆடுறாங்க. நீ ஒரு மாதிரியான ஆள் தான், அதை ஒரு மாதிரி ஆடுறாங்க. அவர மாதிரி ஆடுவோமா? உன் கூட நான் சேரவே மாட்டேன்டி. ஏமா என்ன பண்ற நீ? நேத்தெல்லாம் இந்த நல்லா ஒருத்தர் ஆடினாரு. எப்படி ஆடினாரு? ராசப்படத்துட்டா ராசப்படத்துட்டு வராரு.